بسم الله الرحمن கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நாள் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இறைவன் நமக்கு வழங்கிய நாள். இறைவனுடைய தூதர்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக உயர்ந்த இடத்தில் வைத்து அவர்களை மதிக்கிறான், போற்றுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒயிரிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இறைவன் பல கட்டளைகளை கொடுத்து சோதித்தான். எல்லா சோதனைகளிலும் அவர் முழுமையாக வெற்றி பெற்றார். கால இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, இப்ராஹிமே உம்மை மனித குலத்துக்கு இமாமாக, மனித குலத்துக்கு முன்னோடியாக நான் ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் இப்ராஹிம் நபியிடத்திலே சொன்னதாக திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். மொத்த மனித குலத்திற்குமே இப்ராஹிம் நபி தான் இமாம், முன்னோடி, முன்மாதிரி என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித்துன்யா வ இன்னஹு ஃபில் ஆகிரத்தி லமினஸ் சாலிஹீன், இப்ராஹிம் நபியை இந்த உலகத்திலும் நாம் மிகவும் சிறப்புக்குரியவராக தேர்வு செய்து கொண்டோம், மறுமையிலும் கூட அவர் நல்லவராக இருப்பார். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்னான். கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார். கட்டுப்படு என்றால் போதும், உடனே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார் என்று திருமறை குர்ஆனில் இப்ராஹிம் நபியை ஸ்லாகித்து சொல்கிறார். இப்ராஹிம் நபி அவர்களுடைய சிறப்பை பற்றி பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இப்ராஹிம் என்பவர் தனி மனிதராக இருந்தாலும் அவரே சமுதாயமாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு சமுதாயம் என்று சொன்னால் பலதரப்பட்ட அறிவுடையவர்கள், சிந்தனையாளர்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடியதான் சமுதாயம் என்று சொல்வோம். இப்ராஹிம் நபியை பொறுத்தவரை அவர் ஒரு மனிதராக இருந்தாலும் ஒரு சமுதாயம் செய்கிற காரியங்களை எல்லாம் சாதித்து காட்டிய காரணத்தினால் தனி ஒரு நபரை சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ்வாகிய நான் எனது தோழராகவே ஆக்கிக் கொண்டேன். மனிதன் இறைவனுக்கு தோழனாக முடியுமா? இவர் ஒருவர் தான் ஆயிருக்கிறார். இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை எனது தோழராகவே நான் ஆக்கிக் கொண்டேன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இப்படி இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த பல நிகழ்வுகளை இன்றைக்கு நமக்கு ஹஜ்ஜுடைய கடமையாக கூட ஆக்கியிருக்கிறான். அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நமக்கு கடமையாக ஆக்குகிற அளவுக்கு அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் தம்முடைய மகனை பலியிடுவது போல கனவு கண்டு அதை பலியிட முன்வந்த பொழுது அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்து இதை அறுத்தால் போதும் என்று சொன்னால் நாம் அறிந்திருக்கிறோம். அதே செயலை இன்றைக்கு நம்மீது அல்லாஹ் சுமத்தி இருக்கிறான். மக்காவில் இருக்கின்ற ஹாஜிகளும் சரி, உலகத்தில் வாழுகிற எல்லா பகுதியில் உள்ள முஸ்லிம்களும் சரி, வசதி படைத்தவர்கள் இன்றைக்கு குர்பானி கொடுக்கிற ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு கூட அவர் தான் முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய அந்த செயலை தான் நமக்கு அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதே போல இப்ராஹிம் நபி அவர்கள் தம்முடைய மகனை பலியிடச் சென்ற பொழுது ஷைத்தான் குறுக்கிட்டு அவரை கெடுக்க முயற்சித்த பொழுது சிறிய கற்களை எடுத்து வீசி அவனை விரட்டுகிறார். இறை தூதர்களுக்கு ஷைத்தான்கள் காட்சி தருவார்கள். நமக்கு ஷைத்தான் காட்சி தராவிட்டால் கூட அந்த இப்ராஹிம் நபி அவர்களைப் போல எங்களிடம் ஷைத்தான் வாளாற்றினால் விரட்டுவோம் என்ற அடையாளமாக இன்றைக்கும் மினாவிலே அந்த கல்லறிகின்ற நிகழ்ச்சியை முஸ்லிம்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் அதை நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. இதுவும் அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதுதான். மக்காவிற்கு செல்லக்கூடியவர்கள் காபா என்ற ஆலயத்தை தவாப் செய்கிறார்கள். அந்த காட்சியை பார்க்கிறோம்.
நமக்கு அது ஒரு கடமை. இந்த ஆலயத்தை கூட சிதிலமடைந்த நேரத்தில் அவரை கொண்டுதான் அல்லாஹ் புனர் நிர்மாணம் செய்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவர் எழுப்பிய ஆலயத்தில் தான் இன்றைக்கு நாம் தவாப் செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை பாரான் பெருவழியிலே விட்டுவிட்டு வந்த பொழுது அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய அருளால் உருவான ஜம்சம் என்ற அந்த நீரை பருகுவதற்காகவும் அதை உலகமெல்லாம் எடுத்துச் செல்வதற்காகவும் முஸ்லிம்கள் போட்டி போடுகிற காட்சியை பார்க்கிறோம். இதுவும் அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதுதான். அவருடைய மனைவி ஹாஜர் அம்மா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தண்ணீர் தேவை என்று ஏற்பட்ட நேரத்தில் 2 மலைகளுக்கு மத்தியிலே ஓடுகிறார்கள். சபா மர்வா என்ற சபாவிலே ஏறுகிறார்கள். யாராவது தண்ணீர் கொண்டு செல்கிறார்களா, வியாபார கூட்டம் போகிறதா என்று பார்க்கிறார்கள். மறுபடி மர்வாவுக்கு வருகிறார்கள். சபா மர்வா சபா மர்வா என்று அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக தண்ணீர் தேடிய அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நாம் தண்ணீர் தேடாவிட்டால் கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம். சபா மர்வா என்ற மலைகளுக்கு மத்தியிலே இந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் செஞ்ச அருளை பத்தீங்களா? இப்ராஹிம் நபிக்கு, அவருடைய பிள்ளைக்கு, அவருடைய மனைவிக்கும் செய்த அருள் எத்தகையது என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு கடமையாக்கி, அதான் ஹஜ் என்பது அதுதான், நமக்கு கடமையாக்குகிற அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு ஒரு மகத்தான அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் சொன்னார், யா கைரல் பரியா, மனிதர்களிலேயே மகத்தானவரே, சிறந்தவரே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஆட்சேபிக்கிறார்கள், சொல்லாத. கைருல் பரியா என்றால் அது இப்ராஹிம் நபி தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னை சொல்லிவிடாதே, இப்ராஹிம் நபி தான் மனித குலத்துக்கெல்லாம் சிறந்தவர் என்று சொல்லத்தக்கவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிலாகித்து சொல்கிறார்கள். மறுமை நாளையிலே எல்லா மாந்தர்களும் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நிர்வாணமாக எழுப்பப்படுகிற அந்த மக்களுக்கு முதலிலே யாருக்கு ஆடை வழங்கப்படும் என்று சொன்னால் இப்ராஹிம் நபிக்கு தான் வழங்கப்படும். முதலில் அல்ல, அவர்களுக்கு தான் ஆடை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இப்ராஹிம் நபியுடைய சிறப்புகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வளவு சிறப்புகள் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு ஏன் கிடைத்தது? இவ்வளவு பெரிய தகுதிகளை அல்லாஹ் ஏன் கொடுத்தான் என்று சொன்னால், அவருடைய அந்த கட்டுப்படுகிற தன்மைக்கும் அவருடைய தியாகத்திற்கும் தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய குழந்தையை அறுத்து பலியிடு என்று கட்டளையிட்டால் இது எத்தனை பேர் நாம் முன் வருவோம்? அப்படி கட்டளை இடமாட்டான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கட்டளைகள் வருகிற வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. ஒரு பேச்சுக்காக அப்படி கட்டளையிட்டால் நாம் முன் வருவோமா? அல்லாஹ் கட்டளையிட்டான் என்று சொன்ன உடனேயே முன் வந்தார்கள் இல்லையா? அந்த தியாகம். உன்னுடைய மனைவியையும் இந்த கை குழந்தையும் கொண்டு போய் ஆள் அரவம் இல்லாத அந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போடு என்று சொன்ன உடனே தன்னுடைய மனைவியையும் மகனையும் கொண்டு போய் அந்த பாரான் பெருவழியிலே விடுகிறார். அதான் இன்னைக்கு மக்கா. அன்றைக்கு ஊர் இல்ல, வெறும் பெருவழி பாலைவனம் தான். அந்த இடத்துல கொண்டு விட்டுட்டு வா, என் இறைவன் பாதுகாத்துக் கொள்வான் என்ற தைரியத்தில் விட்டு வந்தார் பாருங்க. அந்த தியாகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு இப்படி. அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில அவரும் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார்கள், ஓரிரை கொள்கை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார்கள். கடுமையான முறையில் அந்த எதிரிகளை சமாளிக்கிறார்கள். இதுக்கு என்ன பரிசு? தீக்குண்டத்தை வளர்த்து அதில் தூக்கி எறிகிறார்கள். அப்பவும் கலங்கவில்லை. அல்லாஹ்வுடைய அருளால் தான் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் எரிந்து சாம்பலாகி விடுகிற அந்த நிலை வந்த நேரத்திலும் கூட ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதும், எவன்டையும் நாங்கள் கையேந்த மாட்டோம், எங்களுக்கு எங்கள் இறைவன் போதும், அவன் காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் காப்பாற்றினான். யானாரு கூனி பரதம் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர் தரும் சோலையாக நீ மாறிவிடு, கரித்து விடாதே என்று நாம் கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எத்தகைய சோதனைகளை அல்லாஹ் வைத்தாலும் எல்லா சோதனைகளிலும் அவர் தேறிய காரணத்தினால் இப்போ சொன்ன அந்தஸ்துகள் கௌரவத்தை எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கான். இதுல இந்த தியாக திருநாளில நாம இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய ஒரு படிப்பினை, அதான் இன்னைக்கு முக்கியமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கையில நாம என்ன படிப்பினை பெறுவது? இவ்வளவு பெரிய தியாக திருநாள் அல்லாஹ் கொண்டாட சொல்றானே, அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் திருமறையில சொல்கிறான், லகத் கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. அல்லாஹ் சொல்கிறான், மக்களே, இப்ராஹிம் இடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. ஒரு தனி நபரை குறிப்பிட்டு
அவரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று இருவரை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். இன்னொரு நபரிடத்திலே முன்மாதிரி இருப்பதாக சொல்றத இது ஒரு ஆள் தான். எத்தனை நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். மற்ற எந்த நபியையும் பெயர் குறிப்பிட்டு சொல்லாம இப்ராஹிம் நபியை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எதுல அழகான முன்மாதிரி? அவர் குழந்தையை பலி கொடுத்தார, அதே மாதிரி நீங்க எல்லாம் குழந்தையை பலி கொடுக்கிறது இல்லையா, அந்த கட்டளை உங்களுக்கு வராது. அதே மாதிரி அவர் கொண்டை பாலைவனத்தில் கொண்டை மனைவி மக்களை விட்டுட்டு வந்தார, அதுலயே முன்மாதிரி இருக்கிறது. நீங்க எல்லாரும் பாலைவனத்தில் கொண்டு உங்க பிள்ளைகளை விட்டுட்டு வரணுமா? அதுல இல்ல முன்மாதிரி. அதெல்லாம் அவருக்கு வைத்த பரீட்சை. அந்த பரீட்சை எல்லாம் உங்களுக்கு வைக்க மாட்டான். ஏன்னா வகை நின்று விட்டு முடிந்து விட்டது. எதுல முன்மாதிரி தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்ராஹிம் நபியிடத்தில் உங்களுக்கு எதுல முன்மாதிரி என்று சொன்னால், அவர்கள் சொன்னார்கள், தம்மை எதிர்த்து நிற்கக்கூடிய கொள்கையிலே மாறுபட்ட மக்களை நோக்கி சொன்னார்கள், இன்னா புராஉ மின்கும், இதுல முன்மாதிரிகள் நாங்கள் உங்களை விட்டு விலகியவர்கள். இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, வளையிறது கிடையாது. இதுதான் என் கொள்கை, இந்த கொள்கையில இல்லாத யாரோடும் எனக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லி இப்ராஹிம் நபி சொன்னாரே, அதுல உனக்கு முன்மாதிரி இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் இடத்துல முன்மாதிரி இருக்கிறது. எதுல முன்மாதிரி தெரியுமா? இன்னா புராஉ மின்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகிவிட்டோம். கது கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் எதிர்க்கிறோம், நிராகரிக்கிறோம், மறுக்கிறோம். காம்ப்ரமைஸ் கிடையாது. கது பதத்தில் பகலாவ், உங்களுக்கும் எமக்கும் மத்தியிலே பகைமை வெளிப்படையாக இருக்கிறது. கொள்கையிலே நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம். ஹத்தா தூமினூ பில்லாஹி வஹதா, ஒரே இறைவனை நீங்கள் விசுவாசிக்கின்ற வரை, ஒரே ஏக இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுகிற வரை உங்களுக்கும் எமக்கும் மத்தியிலே எந்த விதமான உறவும் இல்லை, ஒட்டுமில்லை என்று சொன்னாரே, அதிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நபியை நாம உண்மையில மதிக்கிறதா இருந்தால் குர்பானி கொடுப்பதால் மதித்தவர்களாக ஆக மாட்டோம், ஹஜ்ஜுக்கு செல்வதால் மதித்தவர்களாக ஆக மாட்டோம். எதிலே முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானோ அதிலே அவரை முன்மாதிரியாக நீங்கள் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபியில எதுல முன்மாதிரி இருக்கிறது? தாயாய் இருந்தாலும், தந்தையாய் இருந்தாலும், சொந்தமாய் இருந்தாலும், பந்தமாய் இருந்தாலும், ஊராய் இருந்தாலும், உலகமாய் இருந்தாலும், அவர் ஒரு கொள்கையை வைக்கிறாரா, அந்த கொள்கைக்கு எதிராக யாரு இருந்தாலும் அவர்களோடு அவர் சமரசம் செய்யவில்லை, அவர்களோடு இணங்கி செல்லவில்லை, அவர்களோடு எதிர்ப்பாகத்தான் நடந்து கொண்டார். கது கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று தெளிவாக பிரகடனம் செய்தார். அதிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு ஏகத்துவ கொள்கையை சிரமப்பட்டு கடைபிடிக்கிற நாம், சிரமப்பட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், ஒரே அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்ற கொள்கைக்காக பலவித தியாகங்களை செய்யக்கூடிய நாம் இப்போது எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? வளைகிறோம், நெளிகிறோம். அந்த கொள்கையில சமரசம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நீ எதை வேண்டாலும் வணங்கிக்கொள், நம்ம ஒத்துமையா இருப்போம். வா, நீ கபரை வணங்குறியா, வணங்கிக்க, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்போம், ஒரு பிளாட்பாரத்தில் நிற்போம், வாட்டு கூப்பிடுகிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு வளைந்து நெளிந்து, கொள்கை முக்கியமில்லை, கோட்பாடு முக்கியமில்லை, சொந்தம் முக்கியம், உறவு முக்கியம், சமூகம் முக்கியம், சமுதாயம் முக்கியம், கூட்டமைப்பு முக்கியம், ஜமாத்து முக்கியம். எது முக்கியம் இல்ல? கொள்கை முக்கியம் இல்ல. ஆனால் இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனா அடிச்சாரு. என்ன சொல்றாரு? நாங்கள் உங்களுக்கு விட்டு விலகியவர்கள் தான். இன்னா புராஉ மின்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகிவிட்டோம். கது கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுக்கிறோம், உங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னார் இல்லையா? இதுதாங்க இப்ராஹிம் நபி இடத்துல நம்ம பெற வேண்டிய பாடம். அஅத்தஸிலுக்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹ், மக்கள்கிட்ட போய் சொல்றார், மக்களே உங்களை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன்,
அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அதை விட்டு விலகிக் கொள்கிறேன். அப்படி வணங்குகிற காரணத்தினால் உங்களை விட்டும் நான் விலகிக் கொண்டேன். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று மக்களிடத்தில் போய் சொன்னார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்ராஹிம் நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்நாள்ல ஒரு தடவை கூட கொள்கையில வளைஞ்சே கொடுத்தது கிடையாது, சமரசம் கண்டதே கிடையாது. மன்னருக்கு மத்தியில் போய் பிரச்சாரம் பண்ணார், அதைத்தான் சொன்னார். மக்கள் மத்தியில் பிரச்சாரம் சொன்னார், அதைத்தான் சொன்னார். அப்ப தீக்குண்டத்தில் வீசி எரியப்படுகிற நேரத்திலும் கூட அந்த கொள்கையில அசைக்க முடியாம உறுதியா இருந்தார். ஏகத்துவ கொள்கையில தௌஹீதுல அவ்வளவு உறுதியான நிலைப்பாட்டை மேற்கொண்டவர் இப்ராஹிம் நபி அவர்கள். அப்ப இப்ராஹிம் நபியை நம்ம மதிக்கிறதாக இருந்தால், அவருடைய வாழ்க்கையில முன்மாதிரியை எடுத்துக்கொள்வதாக இருந்தால், இந்த விஷயத்துல நீங்க எந்த கட்டத்திலும் வளைஞ்சிடாதீங்க. ஒரு கொள்கை ஏத்துக்கிட்டீங்கல்ல, உங்க கொள்கை பாக்குறோம், எல்லாம் வளைகிறோம். வரதட்சணை வாங்குகிற திருமணங்கள் போய் கலந்துக்கிற தயாரா இருக்கிறோம், நம்ம வளைகிறோம். நாங்க வாங்கலையில, நாங்கள வரதட்சணை வாங்கணும், என் தம்பிக்கு வாங்கினா நாங்க போய் சோறு தானே திண்டோம், வளைகிறோம். வரதட்சணை வாங்கக்கூடாது என்ற ஒரு கொள்கையில நம்ம எப்படி இருக்குன்னு, நீ வரதட்சணை வாங்குறியா, நீ வேற நான் வேற, ஒரு காலத்திலும் உன்னோடு நான் இணங்கி செல்ல முடியாது, நான் சரியான பாதையில் இருக்கிறேன், நீ தவறான பாதையில் இருக்கிறான்னு சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறமே, சோத்துக்காண்டி வளைஞ்சிடுறமே. அப்ப எவ்வளவு தப்புகளை பார்க்கிறோம். ஹராமான முறையில குடும்பத்தில் உள்ள தகப்பனார தொழில் பண்றாரா, மகன் இந்த கொள்கை ஏற்றால் சொல்ல வேண்டும், தந்தையே நீங்க போற ரூட் சரியில்லை, அல்லாஹ்வுக்கு பாவமான ரூட்ல போறீங்க, இந்த செயலிலிருந்து விலகி கொள்ளவில்லை ஆனால் உங்களுக்கு எனக்கு உறவு இல்லைன்னு சொல்லணும். இப்ராஹிம் நபி சொன்னார், யா அபத்தி, என் தந்தையே, லிம தாபுது மாலா யஸ்மவு வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க மினல்லாஹி ஷையா. தந்தையே, ஏன் பேசாது வணங்குகிறாய், கேட்காது இதற்கு வணங்குகிறாய், உனக்கு ஒரு நன்மையும் தராது ஏன் வணங்குகிறாய் என்று வாப்பாவிடத்தில் போய் கேட்கிறார் இப்ராஹிம் நபி. அதே மாதிரி கேட்கணும். பெற்ற தந்தையாக இருந்தாலும் தந்தை தவறான முறையிலே பொருளீட்டுகிறாரா, ஹராமான முறையிலே சம்பாதிக்கிறாரா, மகன் சொல்ல வேண்டும், இந்த செயலை நிறுத்தவில்லை என்று சொன்னால் நீ வேற நான் வேற, உனக்கு எனக்கும் உறவு இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாம நாங்க இப்ராஹிம் நபி மதிக்கிறோம், குர்பானி கொடுக்கிறோம்னா என்ன தியாகம் பண்ணுவீங்க? ஆச்சரித்த தியாகம் ஆயிருமா? தியாகம்னா என்ன? இதான் தியாகம். ஊடு மாச சொத்து சுகம் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய நிலை வந்தாலும், ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டிய நிலை வந்தாலும், கொண்ட கொள்கையில உறுதியா நில்லுங்கள், இணங்கி போகாதீர்கள், வளைந்து போகாதீர்கள், சமரசம் பேசிக்கொண்டு தெரியாதீர்கள். உங்க கொள்கை தனின்னு காட்டுங்க, இது தனி கொள்கை. அல்லாஹ் மாத்திரம் உங்க தகப்பனார் கபருக்கு போறாரா, உங்க மகன் சமாதியை வழிபடுறாரா, மகான்களை கும்பிடுறாரா, சேகுமார்கள்ட்ட பையத்து வாங்குறாரா, முரீது வாங்குறாரா, தாயத்து கட்டுறாரா, தட்டை எழுதி கரைச்சு குடிக்கிறாரா, போய் சொல்லணும். இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயல். இதை நீங்கள் செய்தால் அல்லாஹ்வுக்காக இப்ராஹிம் நபியை பின்பற்றி நான் உங்களை புறக்கணிப்பேன். தந்தை மகனிடத்திலே சொல்ல வேண்டும், மகன் தந்தை இடத்திலே சொல்ல வேண்டும், அண்ணன் தம்பி இடத்திலே சொல்ல வேண்டும், தம்பி அண்ணன் இடத்திலே சொல்ல வேண்டும், கணவன் மனைவி இடத்திலே சொல்ல வேண்டும், மனைவி கணவன் இடத்திலே சொல்ல வேண்டும். எல்லோரும் சொல்லணும். யார் தப்பான வழியில் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லணும், இனிமேல் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ தாயத்து போடுறியா, நீ என் மகன் இல்ல போ, நீ என் தப்ப இல்ல போ. நூஹ் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தான் சொல்லி தர்றான். அவருடைய மகனுக்காக பரிந்து பேசுகிறார், அவன் கொள்கை ஏத்துக்கிறல. வெள்ளம் மூழ்கடிக்கப்படுகிறது, மகன் சாவுறான், தந்தை கப்பல்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, இன்னபடி மின்னகலி, யா அல்லாஹ் என் மகன் என் குடும்பத்தில் ஒருத்தன், அவனை காப்பாத்து. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தில் உள்ளவனே இல்லையே. உனக்கு பிறந்தா உன் குடும்பத்தில் உள்ளவனா? உன் கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் உன் குடும்பத்தில் உள்ளவன். உனக்கு கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லைங்கிற அல்லாஹ். அதோடு நிறுத்திக்கல, இந்த மாதிரி பேசுவதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன். இன்னி அயலுக்க அந்த தக்கூன மினல் ஜாஹிலீன், மூடர்களில் ஒருவராக ஆவதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன். மகனுக்கு பரிந்து பேசிட்டு இங்க வராத, நல்லோருக்கு பரிந்து பேசணுமே தவிர கெட்டவர்களாக இருக்கிற சொந்தக்காரருக்கு பரிந்து பேசுறதா இருந்தா இங்க வராத அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த நிலைப்பாடு யாரிடத்தில் இருக்கிறதோ, இந்த கொள்கை பிடிப்பு யாரிடத்தில் இருக்கிறதோ, இந்த உறுதி யாரிடத்தில் இருக்கிறதோ, இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கிறதோ,
அவர்கள்தான் இந்த தியாக திருநாளை கொண்டாடுவதற்கு அருகதை பெற்றவர்கள். அவர்கள்தான் இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை உரிய முறையிலே போற்றக்கூடியவர்கள். அவர்கள்தான் அல்லாஹ் சொல்லுகிறபடி இப்ராஹிம் நபியை அழகான முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டவர்கள். இப்போ ஒரு முடிவோடு நீங்க போக வேண்டும். என்ன முடிவோட போகணும்? மதுஹபுகளை பின்பற்றுகிறார்களா? மதுஹபுகளை பின்பற்றி மார்க்கத்தை கூறு போடுவதற்கு அனுமதி இல்லை. ஒரு இஸ்லாத்தை நீங்கள் கூறு போட்டீர்களே ஆனால் நீங்க வேறதான், நாங்க வேறதான் என்ற சங்கற்பத்தோடு நீங்கள் வெளியே போக வேண்டும். சமாதிகளை வழிபடுவதற்கு, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு தெய்வங்களை வழிபடுவதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மகான்களை வழிபட்டாலும், செத்து போனவர்களை வழிபட்டாலும், உசோடு உள்ளவர்களை வழிபட்டாலும், கொடிக்கம்பங்களை வழிபட்டாலும் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி உங்கள் குடும்பத்தில் யாராவது செய்வார்களே ஆனால் அவர்களிடத்திலே சொல்லுகிற தைரியத்தோடு போக வேண்டும். இங்கிருந்து செல்லும் பொழுது அந்த தைரியத்தோடு போய் சொல்லணும், நாங்கள் இப்ராஹிமை இமாமாக ஏற்றுக்கொண்டவர்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு இமாமத்தான் அல்ல, 4 இமாம் நமக்கு தரவில்லை. அல்லாஹ் நமக்கு ரசூல் என்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறான். இமாம் என்று யாரை சொல்றான்? நமக்கெல்லாம் இமாம் இப்ராஹிம் நபி தான். நாமெல்லாம் இப்ராஹிம் மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள். நம்ம எல்லாரும் ஏன்னா இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, மனித குலத்திற்கே நீதான் இமாம்ங்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் நபியை பார்த்து சொல்றான், மனித குலத்துக்கு நீதான் இமாம். அப்ப இப்ராஹிம் நபி தான் நம்முடைய இமாம். நாங்கள் இப்ராஹிம் என்ற இமாமை பின்பற்றி அவருடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து வருகிறோம். இனிமேல் இந்த சமாதி வழிபாட்டை நீங்கள் செய்தால் நீங்க வேறதான், நாங்க வேறதான். அது கஃபர்னாபிக்கும், உங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம், உங்களை நாங்கள் எதிர்க்கிறோம், உங்களை நாங்கள் மறுக்கிறோம் என்று யார் சொல்கிறாரோ அவர்தான் இப்ராஹிம் நபியுடைய அந்த முன்மாதிரி எடுத்துக்கொண்டவர். வீடுகளிலே கத்தம் என்றும் பாத்தியா என்றும் சடங்குகள் செய்கிறார்களா? இது எங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராத ஒன்று. இஸ்லாத்தில் இல்லாத இது போன்ற சடங்குகளை நீங்கள் செய்தீர்களே ஆனால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஹக்குல இருக்கிறவன் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்ங்கிற? பாத்தில இருக்கக்கூடியவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவார்கள், வளைவார்கள். ஹக்குல இருக்கிற யாரும் வளைய தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வத்து லவ் துதிஹினு ஃபயுதிஹினூன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முகமதே நீ கொஞ்சம் வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், முகமதே நீ போல்ட் அடிக்கிற, அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லைங்கிற, அப்படி சொல்லாம அல்லாஹ் வணங்குங்க அப்படிங்கிற நிறுத்தி கொண்டாயானால் அவர்களும் வளைய ரெடியாக இருக்கிறார்கள். ஆனால் ஃபலாத்துல் முகذிபீன், இந்த பொய்யர்களுக்கு நீ கட்டுப்படாதே, வளையாதே. வளைய கூடாது. அல்லாஹ் பூசி மெழுகிறது, நழுவுறது, வழுவுறது அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், ஃபஸ்தா பிமா துமர். இப்ராஹிம் நபியுடைய அந்த முன்மாதிரி தான் அவங்க சொல்லி காட்டுறான், உனக்கு கட்டளையிடப்பட்டதை போட்டு உடைங்கிறான். அல்லாஹ் சொல்றானே, உனக்கு கட்டளையிடப்பட்டதை போய் சொல்லுன்னு சொல்லல, ஃபஸ்தா பிமா துமர்ங்கறான். உனக்கு என்ன கட்டளையிட்டனோ அதை போட்டு உட. போட்டு உடைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? கையில ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கிறது, என் கையில போட்டு உடைத்தால் 2 பேருடைய காலை பதம் பார்க்கிறது, 3 பேருடைய கண்ணை பதம் பார்க்கும், 2 பேரும் முதுகுல போய் குத்தும், 2 பேரும் கையில போய் குத்தும். அதை பத்தி உனக்கு கவலை இல்லை. போட்டு உட, எல்லாம் நடத்தான் செய்யும். ஹக்க போட்டு உடைச்சால் அது பிடிக்காத வட்டி வாங்குறவனுக்கு வலிக்கும், விபச்சாரம் செய்யறவனுக்கு வலிக்கும், கபர் வணங்குறவனுக்கு வலிக்கும். நீ சொல்ற போதனை நீ போட்டு உடைச்சேன்னு சொன்னா அது நிறைய பேரை காயப்படுத்தும். காயப்படுத்துங்கிறான். ஹக்க சொல்றதுல காயப்படுத்து, போட்டு ஓட்ட. எவன்லாம் தப்பு செய்யறான் அவனெல்லாம் போய் தாக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லாம கண்ணாடி பாத்திரத்தை போட்டு உடைப்பது போல் உனக்கு நான் சொன்னதை போட்டு உட. கண்ணாடி பாத்திரத்தை உடைத்தால் அது யாருக்கு என்ன விலை வேண்டாலும் ஏற்படுத்தும். அதே மாதிரி ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை, சொன்னதை போய் அப்படி சொல்லு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுறான். அதனால தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த கஷ்டப்பட்டு இந்த கொள்கையை நம்ம அல்லாஹ் தந்திருக்கிறான். 20 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த கொள்கை நம்ம கிடைக்கல, 25 ஆண்டுகளுக்கு முந்தி கிடைக்கல. நாங்கள் எல்லாம் சின்னவர்களா இருக்கும்போது தர்காவுல போய் வழிபட்டோம். ஆனால் இன்றைக்கு சின்னவர்களா இருக்கிறவர்கள்லாம் அடிப்படையிலே சரியாய் வந்து கொண்டிருக்கிறார்கள், கீழே இருந்தே கரெக்டாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அது கடைசி வரைக்கும் உறுதியாக நம்ம இருந்து மௌத்தாகும் பொழுதும் இந்த ஏகத்துவ கொள்கையில மௌத்தாகணும் என்று சொன்னால்
வளையவே கூடாது. இல்லை என்று சொன்னால் நம்ம புள்ள குட்டிகள்கிட்ட தௌஹீத் இருக்காது. பழையபடி மறுபடி ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும். அந்த நிலை வந்து போயிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த முன்மாதிரியை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி, இந்த தியாக திருநாளுடைய சிறப்பே இப்ராஹிம் நபியை முன்மாதிரியாக கொள்வதில் இருக்கிறது. இப்ராஹிம் நபிக்கு எதுல முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய அந்த உறுதிப்பாட்டிலும் நீ வேறு நான் வேறு என்று தெளிவாக அவர் பிரகடனம் செய்தார அதிலையும் தான் இருக்கிறது என்று கூறி, இத்தோடு என்னுடைய உரையை முடிவு செய்து வருகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.